ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று சில பேங்க் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே, பேங்க் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே, பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நேற்று வந்திருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. பார்த்தாலே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா Q2 ரிசல்ட்ஸில் நெட் லாஸ் 437 கோடின்னு சொல்கிறாங்க. நெட் லாஸ் 437 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17.5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9049 கோடியாக இருக்குது. இது போக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது முந்தின குவார்ட்டரில் 604 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குவார்ட்டரில் 437 கோடி நெட் லாஸ் ஆட்டு வந்திருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17.5% விழுந்திருக்கு. 4409 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.32% இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 4.08%லேருந்து குறைஞ்சிருக்குது. இது போக கிராஸ் என்பே 3.64%லேருந்து 3.60% குறைஞ்சிருக்கு. நெட் என்பே 1.12%லேருந்து 1.04% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1940 கோடியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இது ஸ்டேபிளாக இருக்குது. இது போக பேங்கோட ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 72% இருக்குது. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் 2631 கோடியாட்டு இருக்குது. டோட்டல் லோன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் 10443 கோடியாக இருக்குது. 3.20% இருக்குது அவங்களோட லோன் புக்கில். டோட்டல் டெபாசிட் 3,89,600 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா அடி தான் வாங்கியிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4,12,397 கோடியாக இருக்குது. காசா டெபாசிட் 1,10,771 கோடியாக இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 31,916 கோடியாக இருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 87,844 கோடியாக இருக்குது. 31% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க டோட்டல் டெபாசிட் இந்த குவார்ட்டரில். அட்வான்சஸ் 3,25,881 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அடி தான் வாங்கியிருக்குது. பேசல் 3 கைட்லைன்ஸ் படி பார்க்கும்போது டோட்டல் கேபிட்டல் அடிக்யூஷி ரேஷியோ 17.10% இருக்குது. இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டயர் 1 CRAP அது ஹாஃப் இயர்லி ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது, ஹாஃப் இயர்லி ப்ராஃபிட் எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது 15.88% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிஸ்க் வெயிட்டட் அசட் 3,98,256 கோடியாக இருக்குது. அதுவும் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் 752 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். 1.5% விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ் தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே தீபாவளி போல தான் தெரியுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீஷோ, அதாவது லேடிஸுக்கெல்லாம் ரொம்பவே விருப்பமான ஆப்பு. ஏன்னா இவங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆர்டர் போடுவாங்க. இதுலேயும் ஒரு கூத்து நடக்கும். ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் ஒரு 2 days யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிட்டர்ன்ஸ் போடுவாங்க. இது மாதிரி இதெல்லாமே இந்த மீஷோவில் நடக்குது. ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இ-காமர்ஸ் செல்லராக இருக்கிறதுனால சொல்கிறேன். ப்ராடக்ட் நல்லா இருந்தால் கூட வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டுலாம் ரிட்டர்ன்ஸ் போடுறாங்க மனசாட்சி இல்லாமல். இது எல்லாமே மீஷோ இந்த மாதிரி அமேசானில் கூட நடக்குது ஒரு சில இதிலலாம். ஸோ இதெல்லாமே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதாவது ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் போட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மீஷோ பார்த்தீங்கன்னா இப்போ $800 மில்லியன் IPO வர போகிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பரில் அவங்க லிஸ்ட் பண்ண பிளானில் இருக்கிறதாட்டும் சொல்கிறாங்க. ஸோ இதோட இஷ்யூ சைஸ் 5,800லேருந்து 6,600 கோடி வரைக்கும் ரைஸ் பண்ண போகிறாங்க. ப்ரைமரி இஷ்யூ 4,250 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது மீஷோ பார்த்தீங்கன்னா விரைவில் IPO வர போகிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லென்ஸ்கார்ட்டோட IPO வர இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கம்பெனிஸோட கம்பெனிஸோட IPO, முக்கியமான கம்பெனிஸோட IPOs எல்லாமே வரிசையாட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் இந்த RBL பேங்கில் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் NBD ஸ்டேக் அக்யூஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 49% ஸ்டேக் வாங்க போகிறாங்க. $3 பில்லியன் 26,850 கோடிக்கு. இது இப்போ அங்கே உள்ள யூனியன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி யூனியன் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஃபாரின் கேபிட்டல் இந்தியன் பேங்கிங்காக ஸ்டேக் எடுக்கிறது, குறிப்பாட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸுக்கு பிடிக்கல. ஸோ அதனால அவங்க எம்ப்ளாயி யூனியன் ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எமிரேட்ஸ் NBD RBL பேங்கை ஸ்டேக் எடுக்கிறது 49% கிட்ட வாங்குறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. $3 பில்லியன். ஏன்னா அது ஒரு UAE பப்ளிக் செக்டர் லெண்டர். ஸோ அவங்க தான் வாங்குறாங்க. $3 பில்லியன் 26,850 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது RBL பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டேக் பார்த்தீங்கன்னா 60% ஸ்டேக் வாங்குறதாட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுக்கணும். 60% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எமிரேட்ஸ் NBDயோட லார்ஜஸ்ட் சப்சிடரியாட்டு இந்த பேங்க் வந்துடும். அதாவது எமிரேட்ஸ் NBDயோட லார்ஜஸ்ட் சப்சிடரியாட்டு இந்த RBL பேங்க் மாறிடும். ஏன்னா 60% ஸ்டேக் அவங்க கன்சிடர் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் தான் இன்னும் அப்டேட்டில் இருக்குது. செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரல. வந்தாச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். 3,824 ரூபாய் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆனால் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு.
ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்குமே கணிக்க முடியல. ஸோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகாமல் இருந்தால் 6 மாதத்தில் 154% இந்த பங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 6 மாதத்தில் மட்டும் 154% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியாவோட கோல்டு ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் மார்க்கை ஃபஸ்ட் டைம் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட கோல்டு ரிசர்வ்ஸ் $100 பில்லியன் மார்க்கை ரீச் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸோட டேட்டா தான் சொல்லுது. இந்தியாவோட கோல்டு ஹோல்டிங்ஸ் வந்து $3.595 பில்லியன் to $102.365 பில்லியன் ஆட்டு அக்டோபர் 10 ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து $2.18 பில்லியன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ $697.784 பில்லியன் ஆட்டு குறைஞ்சிருக்குது. இந்த கோல்டு ஷேர்னு பார்க்கும்போது இந்தியாவோட டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்து பார்க்கும்போது 14.7% கிளைம் ஆயிருக்கு 1996 to 1997 அதுலேருந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்கு கிளைம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள்லாம் கணிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவிலே குறிப்பாட்டு எல்லா கண்ட்ரிஸும் கவர் பண்ணி பார்த்துட்டு எந்த கண்ட்ரீஸில் பெண்கள்கிட்ட அதிக நகை இருக்குன்னா அது நம்ம இந்தியாட்ட தான் அதிகமாட்டு இந்தியன் பெண்கள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அதிகமாட்டு நகை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரீசென்ட்லி வந்த சர்வேல கூட நம்ம தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் கார் கம்பெனிஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்குது ஆஃப்டர் த ஜிஎஸ்டி கட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ மாருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கொடுத்த ரிப்போர்ட் படி 41,000 கார்ஸ் வந்து விற்றுருக்காங்க சாட்டர்டே ஈவினிங் படி. ஸோ அது இல்லாமல் சண்டே அன்னைக்கு வருது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு 50,000 ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஈவினிங்லாம் ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹியூண்டாய் மோட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 20% க்ரோத் காமிச்சிருக்கு. 14,000 யூனிட்ஸ் கிட்ட அவங்க இது சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது போக டாடா மோட்டார்ஸ் அவங்களாம் எவ்வளோ விற்றாங்கன்னு தெரியல, அதோட டேட்டா கிடைக்கல. ஸோ கார் சேல்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஜிஎஸ்டி ரேட் கட் இதை பேஸ் பண்ணி கார் சேல்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸ்மேட்ரு பார்க்கும்போது ஒரு 4 என்டிட்டிஸில் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ 169 கோடிக்கு ஷேர் ஸ்வாப் மூலமாட்டு இதை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல் நிர்வாணா அதில் 100 crores வேல்யூக்கு 49% ஸ்டேக் வாங்குறாங்க. இது போக லிவோ பியூட்டி டூடுல்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன்டேஜ் அதுவும் 49% தான் 24.5 crores அதில் வாங்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஈஸ்மேட்ரிப் கொடுத்த அப்டேட்டு. பட் எனக்குலாம் அந்த கம்பெனி சரிப்பட்ட மாதிரி தெரியல. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஜெவாப்ளில் ஹாஸ்பிட்டாலிட்டி அதுலேயும் பார்த்தீங்கன்னா 49% ஸ்டேக்கு 19.6 crores அக்யூஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மெகா மெர்ஜர் பிளான் ஃபினான்ஷியல் 27 இது எப்படி மெர்ஜ் பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்மால் என்டிட்டிஸாக இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இது எல்லாமே ஸ்மால் பேங்காக இருக்குது. இதை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது கூட வந்து மெர்ஜ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெகா மெர்ஜர் பிளான் ஃபினான்ஷியல் 27 இதை நாங்கள் பண்ணி முடிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் வந்து ஒரு 1,00,000 எம்ப்ளாயிஸ் வந்து ரீட்ரெயின் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க வருஷம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சிடிஓவாக இருக்கிற ஹேரிக் பின் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 9 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 500 மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மேலே வந்து செப்டம்பரில் ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து பார்க்கும்போது 715 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இதை ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 3.14 lakh crore இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 330 கோடி ஷேர் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஐசிசிஐ பேங்க் 699 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணுறாங்க. மார்க்கெட் வேல்யூ 2.41 lakh crore. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 179 crores ஆஃப் ஷேர் வந்து ஐசிசிஐ பேங்க்கில் வச்சுருக்காங்க. பாரதி ஏர்டெல் 632 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 1.21 lakh crore. மியூச்சுவல் ஃபண்ட் 64.59 crores ஆஃப் ஷேர் வந்து பாரதி ஏர்டெல் வச்சுருக்காங்க. இன்ஃபோசிஸ் 616 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 1.24 lakh crore இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட 86.37 crore ஷேர் வந்து இன்ஃபோசிஸில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 615 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஓன் பண்ணுறாங்க. மார்க்கெட் வேல்யூ 1.13 lakh crore. மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட 130.29 crore ஷேர் வந்து இருக்குது எஸ்பிஐயில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை 606 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஓன் பண்ணுறாங்க. மார்க்கெட் வேல்யூ 1.74 lakh crore. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓன் பண்ணுற ஷேர்ஸ் 128.26 crore ஷேர் வந்து ஓன் பண்ணுறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ 560 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 1.02 lakh crore. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட 28.01 crore ஷேர் வந்து வச்சிருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 555 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 82,486 crores சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட 41.39 crore ஷேர் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க்
553 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 1.15 lakh crore. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 101 crore ஷேர் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மேசகான்டாக் ஷிப்பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட், ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரான்ஸை சேர்ந்த நேவல் குரூப் கூட போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபாரின் நேஷன் பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருக்காங்க, சப்மரைன் அக்யூசிஷன் ப்ரோக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜூலைலேயே அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, இண்டிஜினியஸ் எனர்ஜி சிஸ்டம், இந்தியன் நேவி அந்த கல்வாரி கிளாஸ் சப்மரைன்ஸுக்கான ப்ளக் சிஸ்டம் இதெல்லாமே வர மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024 டிசம்பரில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 2 கான்ட்ராக்ட் வந்து போட்டிருந்தாங்க, 2867 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த நேவல் குரூப்பு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க மேசகான்டாக் ஷிப்பில்டர்ஸ். அல்ட்ராடெக் சிமெண்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 25 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 29க்குள்ளே 245 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எங்கள் கைவசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 20 to 25 மில்லியன் டன்ஸ் அடிஷ்னல் ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் விரைவில் ஆட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ரினோபிள் எனர்ஜி அதுவும் பார்த்தீங்கன்னா 65% வச்சு இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்த குவார்ட்டரில் மட்டுமே 31 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஒரு 10 ஸ்டாக் பார்க்கும்போது இந்த 2025 95% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஓன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு L&T ஃபினான்ஸு 263 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இந்த வருஷம் மட்டுமே 94% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 147 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வச்சுருக்காங்க. டோட்டல் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் 6560 கோடியாக இருக்குது. RBL பேங்க் 85% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 292 ரூபா இருக்குது. ஸோ 120 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்க, 5085 கோடி இதோட ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 67% கெயின் ஆயிருக்கு, 298 ரூபாவில் இருக்குது. 142 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கும்போது இதை ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் 4980 கோடி. நெக்ஸ்ட்டு FSN இ-காமர்ஸ் வெஞ்சூஸ் நைக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 56% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 256 ரூபா. 179 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓன் பண்ணுறாங்க, 12765 கோடியாக இருக்குது ஈக்விட்டி ஹோல்டிங்ஸு. மணப்புரம் ஃபினான்ஸ் 51% மேலே பேருக்கு 2084 ரூபா. 110 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணுறாங்க, 1587 கோடி டோட்டல் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் இருக்குது. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா 51% மேலே பேருக்கு 9400 ரூபா இருக்குது, 241 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க, 14649 கோடியாக இருக்குது. நவீன் ஃப்ளூரன் இன்டர்நேஷனல் 51% இந்த ஸ்டாக் மேலே பேருக்கு 4894 கோடியாக இருக்குது. 146 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இதை ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 4314 கோடி டோட்டல் ஹோல்டிங்ஸு. முத்தூட் ஃபினான்ஸ் 51% ரேலியாக இருக்குது, 3218 ரூபா கிட்ட இருக்குது, 211 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இதை ஓன் பண்ணுறாங்க, 11293 கோடியாக இருக்குது ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ். ஃபார்டிஸ் ஹெல்த்கேர் 50% ரேலியாக இருக்குது, 1081 கோடியாக இருக்குது, 1081 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், 225 மியூச்சுவல் ஃபண்ட் ஓன் பண்ணுறாங்க, 18153 டோட்டல் ஹோல்டிங்ஸாக இருக்குது. மாருதி சுசுகி இந்தியா 50% கெயின் ஆயிருக்கு, 16255 ரூபா இருக்குது, 489 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓன் பண்ணுறாங்க, 73225 கோடியாக இருக்குது ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் 49% ரேலியாக இருக்குது, 1019 ரூபா, 469 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஓன் பண்ணுறாங்க, டோட்டல் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் 54523 கோடியாக இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 48% ரேலியாக இருக்குது, 3503 கோடியாக இருக்குது, 321 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஓன் பண்ணுறாங்க, 23525 கோடியாக இருக்குது ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த செகண்ட் குவார்ட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் நடந்திருக்கு. குறிப்பாட்டு மோஸ்ட் ஆஃப் த மணப்புரம் ஃபினான்ஸில் செகண்ட் குவார்ட்டரில் கோஹஷன் எம்கே பெஸ்ட் ஐடியாஸ் சப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அசோசியேட்டட் இன்வெஸ்டர் பார்க்கும்போது மது கீழா 1.07% ஸ்டேக் மணப்புரம் ஃபினான்ஸில் அந்த செகண்ட் குவார்ட்டரில் அவங்க அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஆக்சுவலி இந்த விப்ரோ வந்து பார்க்கும்போது லாஸ்ட்டு 5 இயர்ஸில் அதோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தேன், ஜஸ்ட் 40% தான் இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் விப்ரோட ரிட்டர்ன்ஸ் 40% தான் இருக்குது. ரீசென்ட்லி வர ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நான் சொல்கிறது லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸு அதோட ரிட்டர்ன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா போக போக ஒரு நம்பிக்கை குறைவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது. அதாவது ஐடி கம்பெனிஸுக்கு சொல்கிறேன், ஃபார்மா அதெல்லாம் தனி கேட்டகரியில் வந்துடும். ஏன்னா ஐடி செக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்குறாங்க, ஆர்டர்ஸ் இல்லை, ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் இல்லை. பழைய ஆர்டர்ஸ் இருக்கலாம், ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் இல்லை, நிறைய பேருக்கு வேலை போகுது. லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் பெட்டராக இல்லை. ஆனால் அதே மிட் கேப் ஐடி கம்பெனிஸோ ஒரு ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸோ எடுத்து பாருங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆனால் அதில் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஒரு எக்ஸாம்பிள். அது போக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், கேபிஐடி டெக்னாலஜிஸு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்குது.
நியோஜன் சாஃப்ட்வேர் இதெல்லாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ரீசென்ட்லி மங்கலாட் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி விப்ரோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ 5 இயர்ஸில் விப்ரோ ஜஸ்ட் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் கூட 5% விழுந்துருந்துச்சு. இவங்களோட சேல்ஸ் க்ரோத் எடுத்து பார்த்தேன், ஃபினான்ஷியல் 22 to 25 அந்த டைமில் எடுத்து பார்க்கும்போது சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருக்குது. 22ல் 28% இருந்தது, 23ல் 14 மாறுது, 24ல் மைனஸ், 25லே மைனஸ். நெட் ப்ராஃபிட் க்ரோத் 12%, 22ல் இருக்குது, 23ல் -7, 24ல் -2, 25ல் 18% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18, 14, 15, 16. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 22, 19, 19.9, 24, 21.4 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் விப்ரோவில் என்ன ஒன்று பார்க்க வேண்டியதுன்னா கேஷ் ஃப்ளோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது 50% வரைக்கும் அந்த கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு டிவிடெண்டும் நல்ல டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பொசிஷனும் நல்லா இருக்குது. குளோபல் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது விப்ரோவுக்கு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி பொசிஷன் இருக்குது. இது போக கான்ஸ்னி பார்க்கும்போது அவங்களுக்கு சீரியஸ் க்ரோத் சேலஞ்சஸ் இருக்குது. மார்ஜின் எக்ஸ்பேன்ஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அந்த கம்பெனி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் 25 குவார்ட்டரில் -0.52 +1.5 அந்த ரேஞ்சில் தான் ரெவன்யூ கைடன்ஸும் சொல்லியிருக்கிறாங்க விப்ரோவுக்கு. இது போக விப்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் லீடிங் ஐடி கம்பெனி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரெசன்ஸ் வந்து 65 கண்ட்ரிஸ் மேலே வச்சிருக்கிறாங்க. 1945 இன்கார்பரேட் பண்ண கம்பெனி. இது போக இவங்களுக்கு ஐடி செக்டரை தவிரையும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் கேர் செக்மெண்ட்லையும் 1980லேருந்தே இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு விப்ரோவை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நான் விப்ரோவோட ஹிஸ்ட்ரி வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கே அதான் வந்து லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸில் ஒரு நம்பிக்கை போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் சிம்பிள் எனர்ஜி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஹோம் டெலிவரி ஆப்ஷனில் வந்து விற்க போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டு. அல்ட்ராடெக் சிமெண்டோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 1232 கோடியாக இருக்குது. 1232 கோடி. கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு 10,255 கோடி நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 19,607 கோடி. டொமஸ்டிக் கிரே சிமெண்ட்ஸ் வால்யூம் 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 31.58 மில்லியன் டன்ஸாக இருக்குது. EBITDA 45 பேசிஸ் பாயிண்ட் இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,268 கோடி. பெர் டன் பார்க்கும்போது 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது போக எக்ஸப்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் பார்க்கும்போது 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் பண்ணது 366 கிலோமீட்டர்ஸ் இந்த குவார்ட்டரில் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10,255 கோடி கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.